பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் நீதிமொழிகளின் புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய சிந்திப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். இதை தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தருக்கு பயப்படுதல் நம்முடைய சரீர நிலைமையை முன்னேற்றுவிக்கும் என்று கூறலாம். நம்மில்லாமே சார்ந்து கொள்வதை விட கர்த்தர் மேல் சார்ந்து கொள்வது அற்புதமானது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும் ஆலோசனையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அது தீமையை விட்டு நம்மை விலக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுமல்ல, சரீர சுகத்திலேயும் சௌக்கியம் உண்டாயிருக்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை கவனிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பிரியமானவர்களே, இது எதை விளக்குகிறது என்றால், பரிபூரண அர்ப்பணிப்பை விளக்குகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுக்க போகும் பூமியை குறித்து அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது, அது என்னுடையது, நான் அதை உங்களுக்கு தருகிறேன் என்று கூறினார். அது மட்டுமல்ல, அவர்கள் விளைச்சல்களிலெல்லாம் முதற் பலனையும் பின்னர் 10ல் 1 பங்கையும் அவருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருந்தார்கள். விளைச்சலின் ஆரம்பத்திலே முதற் கனியை ஏன் கொண்டு வர வேண்டும்? இது எல்லாமே கர்த்தருக்கு சொந்தமானது என்பதை அறிக்கை செய்வதற்காக அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதிருந்தது. முழு அர்ப்பணிப்பிற்கு அது அடையாளமாயிருந்தது என்று சொல்லலாம். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய செல்வத்தையும் கர்த்தருக்கு கொடுக்காத வரை நாம் முழுமையாக கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று கூறவே முடியாது. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். ஒருவேளை சிலர் சொல்லலாம், நான் அல்லவா கடினமாய் உழைத்து இத்தனையையும் சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்லலாம். அப்படி கூறுகிற சகோதரனாக சகோதரியாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் சற்றே யோசித்து பாருங்கள். நீங்கள் நன்றாக வேலை செய்வதற்கு உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தது யார்? உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தது யார்? நீங்கள் எல்லாவற்றையும் சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு உலகத்திலே வாய்ப்பை கொடுத்தது யார்? கர்த்தரே இவை எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் இல்லையா? இதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். இப்படி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு நீங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறீர்கள் என்பதை அறிவிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். ஒருவேளை ஊழியத்திற்கு பணம் தேவை என்பதனாலே இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று நீங்கள் கூறலாம். இல்லை பிரியமானவர்களே, இது ஆவிக்குரிய ஒரு அர்ப்பணிப்பு. நீண்ட நேரம் ஜெபிப்பதனாலே ஒருவர் ஆவிக்குரியவர் என்று சொல்ல முடியாது. கர்த்தருக்கு நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள் என்பதுவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தெளிவுபடுத்துகிறது. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வு பெற்ற எவருமே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. திருச்சபை ஊழியர்கள் போதகர்கள் சொல்லும் சாட்சி என்னவென்றால், திருச்சபையிலே மிக அதிகமாக பேசுகிறவர்கள்தான் மிக குறைவாக கொடுக்கிறார்கள் என்கிறார்கள். சபையின் ஆளுகை குழுக்களிலே இருப்பதற்கு போட்டி போடுவார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை விசாரித்து பாருங்கள். நீங்கள் வேதனைப்படுவீர்கள். தங்கள் விளைச்சலினாலே, தங்கள் கையின் பிரயாசங்களினாலே கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தரும் கனம் பண்ணுகிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் தொடர்ந்து அவரை பின் செல்கிற ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை சிட்சிப்பார். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பிசாசின் பிள்ளைகளை கர்த்தர் அடிக்கிறதில்லை. ஆனால் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடி கொடுக்க வேண்டிய நேரம் அவர் அடி கொடுக்கிறவராயிருக்கிறார். அதுவே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை உங்களுக்கு உறுதி செய்கிறதா இருக்கிறது. யோபுவின் புத்தகத்திலே நான் வாசிக்கிறது என்ன? யோபு 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை கவனியுங்கள். இதோ, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. சிட்சை என்பது தண்டிப்பது அல்ல. அநேக வேளைகளிலே சிட்சைக்கும் தண்டனைக்கும் நாம் வித்தியாசம் அறியாதவர்களாய் இருக்கிறோம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் சிட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் பல சமயங்களிலே நியாயாதிபதிகளும் இப்படிப்பட்ட காரியத்திலே குழப்பம் அடைந்தவர்களாயிருக்கிறார்கள். ஊழியர் ஒருவர் தமக்கு அறிமுகமான ஒரு நீதிபதி செய்த காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறார்.
தனது மகனை சிட்சிக்க வேண்டியதற்கு பதிலாக அவனை முகத்திலே அடித்து பயங்கரமாய் தண்டித்து விட்டார். அதே வேளையிலே தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு குற்றவாளியை அவர் தப்ப விட்டுவிட்டார் என்று எழுதியிருக்கிறார். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் சிட்சிக்கப்பட வேண்டும். அதாவது கண்டித்து திருத்தப்பட வேண்டும். இதைத்தான் கர்த்தரும் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். கவனித்தீர்களா? கிறிஸ்துவை கண்டுகொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரே இந்நாளிலே நமக்கு ஞானமாயிருக்கிறார். வசனம் 14 பாருங்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. இங்கே ஞானம் ஒரு பள்ளி வைத்திருப்பது போல சித்தரிக்கப்படுகிறது. மட்டுமல்ல, ஞானத்தை இந்த பகுதியிலே மூல மொழியிலே ஒரு பெண்ணாய் சித்தரித்திருக்கிறார். ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே அவள் அவள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். ஏனென்றால் ஞானமானது அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு எதிர்மறையானவளாய் சித்தரிக்கப்படுகிறாள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள், முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறது போல கர்த்தருக்கு பணிவிடை செய்தவர்களுக்கு அவர் நீண்ட ஆயுசு நாட்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள், அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம், அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு நேரம் எடுத்து ஆழமாய் அதை கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சோம்பலான மனிதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை விளக்கி காட்டுகிறதில்லை. யார் யார் மிக ஜாக்கிரதையாய் இருக்கிறார்களோ, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள யார் யார் வாஞ்சையாய் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அவர் அவருடைய வார்த்தையை விளக்கி காட்டுகிறார். இன்று பலர் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு நேரம் செலவழிக்க விரும்புகிறதில்லை. அதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய தியாகத்தையும் செய்ய ஆயத்தமாயில்லை. இந்த குறிப்பிட்ட காரியத்திலே சோம்பலானவர்களாய் இருக்கிறார்கள். வேதத்தில் உள்ள சில காரியங்களை மட்டும் அறிந்து கொண்டு அதை குறித்தே திரும்ப திரும்ப பேசி தங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே தெரியும் என்பது போல காண்பிக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை முறையாய் கற்றுக்கொள்வதற்கு பல காரியங்களை நாம் தியாகம் செய்து நேரம் எடுத்து அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வழிகள் இனிதான வழிகளாயும் நம்முடைய பாதைகளிலெல்லாம் சமாதானமும் இருக்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள், கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. நாம் வாழ்கிற இந்த உலகம் மிக அற்புதமான முறையிலே ஒழுங்கும் கிரமமுமாய் படைக்கப்பட்டதாய் இருக்கிறது. விண்வெளி ஆராய்ச்சியிலே ஈடுபட்டிருக்கிற பலர் விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். இயற்கையின் விதிகளை படிக்கிறவர்கள், வான மண்டலங்களின் இரகசியங்களை ஆராய்கிறவர்கள் எல்லாரும் இது தற்செயலாக நிகழ்ந்த ஒன்று அல்ல, இதை படைத்த ஒருவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறதில்லை. அப்படி என்றால் இந்த பூமி எப்பொழுது எப்படி தற்செயலாய் நிகழ்ந்தது? முட்டை போடும் கோழி எப்படி வந்தது? மனிதன் சந்திர மண்டலத்திற்கு சென்று திரும்பினபடியினாலே தான் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று எண்ணிவிட முடியாது. தேவனுடைய விதிமுறைகளை கண்டுபிடித்து அது எவ்வளவு அற்புதமான ஒரு கணனியைப் போல அத்தனையையும் செயல்படுத்துகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இது தேவனுடைய உலகம். தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாய் செயல்படும்படியாய் சிருஷ்டித்திருப்பதனாலே தான் கணனிகளை பயன்படுத்தி ராக்கெட்டுகளை வெவ்வேறு இடங்களுக்கு திட்டமிட்டபடி மனிதனால் அனுப்ப முடிகிறது. தேவனுடைய ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21 வசனம்,